கனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் ஒன் எங்கே இருக்கு? கனெக்ட் பண்ணுங்கள். குட். டூ. ஓகே. த்ரீ. தேடுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும். கீழேருந்து பார்த்துட்டு போங்க. த்ரீ எங்கே இருக்குன்னு பாருங்கள். கீழே பாருங்கள். இல்லை, அது அதிகமாகுது. அடுத்து அது அதிகமாகுது. அடுத்து குட். போடுங்க. த்ரீ அங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். தேடணும். தேடினா தான் எல்லாமே கிடைக்கும், சும்மா கிடைக்காது. ஓகே. ஃபோர். நெக்ஸ்ட்டு ஃபோர் எங்கே இருக்குது? ஃபோர். இதில் ஃபோர் எங்கே இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்த்துட்டு வரணும் என்றைக்குமே. என்னது? ஓகே. ஃபோர். ஃபைவ். ஃபைவ் எங்கே இருக்குது? இந்த சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு ஃபைவ் எங்கே இருக்குது? இந்த சைடு ஃபைவ் எங்கே பாருங்க. இதில் ஃபைவ் எங்கே இருக்குது? குட். அந்த சைடு ஃபைவ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. சிக்ஸ். அது வேணாம், அது இல்லை. அடுத்து ஃபைவ்க்கு மேலே இருக்குது. அதுவும் மேலே அதிகமாகுது. அதுவும் அதிகமாகுது. என்னது? ஓகே. கனெக்ட் பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணுங்களேன். திரும்ப பண்ணுங்கள். இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்து வந்து இப்படி பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது கனி, புரியுதா? குட். அடுத்து ஃபைவ்க்கு என்ன? அடுத்தது என்னது? ஃபைவ்க்கு அடுத்தது என்னது? 1 2 3 சொல்லு. கையை விட்டு சொல்லுங்கள். 1 6 எங்கே இருக்குது? குட். அந்த பக்கம் 6 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. அது ஆல்ரெடி தான் செலக்ட் பண்ணிட்டீங்களே. எது மிஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணணும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிருக்கக்கூடாது. 6க்கு மேலே இருக்குது. அடுத்து அது இல்லை. அதுக்கு மேலே எதெல்லாம் கேப் இருக்குது? அடுத்து எது மிஸ் பண்ணிருக்கீங்க பாருங்கள். சொல்லுங்க. சூப்பர், கண்டுபிடிச்சிங்களே. ஓகே. 6க்கு அடுத்தது என்னது? 6க்கு அடுத்தது என்னது? 7 எங்கே? குட். இதில் 7 எங்கே இருக்குது பாருங்கள். இனி எதாவது மிஸ் ஆகிருக்கு இதில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். அதில் பாருங்கள். அப்போ அது இல்லை. வேறு எது மிஸ் ஆகிருக்கு? அப்போ அதுவும் எக்ஸ்ட்ரா ஆகுது. வேறு எதுவும் மிஸ் ஆகிருக்கு? அதுதான் ஏற்கனவே நின்றுட்டீங்களே, அதுதான் கனெக்ட் பண்ணியாச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து சொல்லுங்கள். எது மிஸ் ஆகிருக்கு? பார்த்தியா? எது மிஸ் ஆகிருக்குன்னு தெரில. பார்த்தியா உங்களுக்கு? இல்லை, இதுதான் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கோடை நீங்கள் இப்படி கிராஸாக போட்டிங்க, புரியுதா? அதுக்கு தான் என்ன பண்ணோம், இந்த கோடை இப்படி எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தீங்கன்னா இது மிஸ் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும்ல. புரியுதா உனக்கு? போடு. இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன் நான். இப்படி எடுத்துகிட்டு போய் பண்ணு. இப்போ எது மிஸ் ஆகிருக்கு? அதுவா மிஸ் ஆகிருக்கு? எது மிஸ் ஆகிருக்கு சொல்லு.
ஆ புரியல. அப்போ அது என்ன ஃபஸ்ட்லேருந்து என்ன அதில் எத்தனை ரவுண்ட் இருக்கு? மேலே இருக்கிறதுல எத்தனை ரவுண்ட் இருக்கு? அது மேலே செகண்டாக இருக்குல்ல, என்னங்க பார்க்கலாம். இதை யார் எண்ணுவா? யார் எண்ணுவா இதை? அதில் 6 இருக்குது. திரும்ப என்னங்க? கேர்லெஸ்னஸ்ஸு. கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து 7க்கு அடுத்து என்னது? 8 எங்கே இருக்குது? எது 8? எதாவது மிஸ் ஆகிருக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ அது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் 8. கணக்கு பண்ணுங்கள். என்றைக்குமே கோடு இப்படி எல்லாத்துலேயும் கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இப்படி ஒரு பக்கமாக போகணும், இப்படி போய் கனெக்ட் ஆகணும். புரியுதா? இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போய் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? ஒன்று எடுத்துகிட்டு வரீங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். சரி போடுங்க. அடுத்து மீதி எது மிஸ் ஆகிருக்கு? 9 எங்கே இருக்குது? அந்த பக்கம் எது மிஸ் ஆகிருக்கு? அந்த பக்கம் எது மிஸ் ஆகிருக்கு? கீழே இருக்கிறது மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ அதுதான் 9. அது சரி என்னங்க? குட். எடுத்துருவாங்க. எப்படி கோடு போடணுன்னு சொன்னேன்? இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குட். ஸோ முடிச்சிட்டிங்க. நாளைக்கு வேறு கேம்பில் பார்க்கலாம் என்ன? தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ, வெல்கம், பாய்.